ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக இன்றைக்கி ஒரு பேண்ட் கட்டிங் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பேண்ட் கட்டிங்கு. ஸ்டார்டிங்கில் பிகினராக இருந்தீங்க, கிளாஸுக்கு போனீங்கன்னா இதை தான் சொல்லி தருவாங்க. நீங்கள் வந்து இது பண்ணாமலே நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ பார்த்தே நீங்கள் இந்த பேண்ட் கட்டிங் போட்டுக்கலாம். ஈஸி, ரொம்ப ஈஸி. ரொம்ப நுணுக்கமான இதிலலாம் ஜாக்கெட்டில் இருக்கிற மாதிரிலாம் வேலையே இருக்காது. இப்போ வந்து நம்ம துணியை வந்து 4ஆக மடித்து நம்ம மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் ஓப்பன் சைடு நமக்கு எதிர் பக்கம் இருக்கிற மாதிரியும் துணியை போட்டாச்சு. அதுமாதிரி கீழே பாதத்தில் வந்து நம்ம கால் சுற்று வைப்போம்ல, அது வந்து மடிப்பு பக்கமாக பார்த்துக்கட்டும். அப்படி பார்த்துக்கிட்டாக்கா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து அதை வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு உள்ளான அளவை நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட கால் சுற்றை பார்த்துக்கலாம். 5.75 இருக்குது. அந்த 5.75 மார்க் பண்ணலாம். ஒருத்தவங்களும் 6 இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் மாறுபடும் நீங்கள் உங்கள் அளவு பேண்ட்லேருந்து மாறுபடும். அதனால் பார்த்துக்குங்க. இப்போ இந்த அளவு பேண்டில் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட பேண்ட்டை வந்து விரித்து போட்டுக்கலாம். நீட்டாக அதோட ஹைட் எடுக்கிறதுக்கு விரித்து போட்டுக்கலாம். டேபிள் மேலேயோ இல்லைலாம் தரையிலையோ விரித்து போட்டு நம்ம நார்மலாக மடிக்கும் போது எப்படி விரித்து மடிப்போமோ அதே மாதிரி நம்ம இதை விரித்து அது எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துக்கலாம் ஹைட்டு. இப்போ வந்து ஹைட்டு வந்து நம்ம இடுப்பு பக்கத்தில் கீழே வைக்கணும், அந்த ஜாயிண்டில் வைக்கணும். வச்சுட்டு 33.5 இருக்குது. அந்த 33.5 நம்ம அதில் குறிச்சிக்கலாம். அரைஞ்சி இதில் தையல் சேர்த்துக்கணும். தையலுக்கு இடுப்புக்கிட்ட தைப்போம்ல, இடுப்புக்கிட்ட ஒரு அரைஞ்சி பிடிப்போம்ல, அதுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து ஹைட்டை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு அரைஞ்சி தையலுக்கு சேர்த்துக்கிட்டு நம்ம வைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து 34 வச்சுக்கலாம். அரைஞ்சி தையலுக்கு சேர்த்து 34 வச்சுக்கலாம். இப்போ அதோடைய ஹைட்டையும் மார்க் பண்ணி இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இந்த நம்ம கால் சுற்று வந்து நம்ம அளப்போம்ல, இந்த தொடையிட்ட சுருக்கம் வைக்கிறதுக்கு அதை பார்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்மளோட பேண்ட் எடுத்துக்கலாம். பேண்ட் எடுத்துக்கிட்டு நம்மளோட அந்த சீட்டு அளவு அதில் அந்த பேண்ட்லேயே பார்த்துக்குங்க எவ்வளோ இருக்குதுன்னு. அந்த பேண்ட்டில் வந்து அந்த இடுப்புக்கிட்ட வர ஜாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஜாயிண்ட்டை விட்டுட்டு அந்த இடத்துக்கிட்டேருந்து தான் எடுக்கணும். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி வச்சுக்கிட்டு நம்மளோட இந்த கால் கீழே வரணும். 8.5 வருது. இந்த 8.5 வந்து நம்ம அதில் சேர்க்கணும். 8.5யோட ஒரு அரைஞ்சி சேர்த்து 9 வச்சுக்கலாம். 9 வச்சு மார்க் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. நம்மளோட இந்த கால் சுற்றை மட்டும் பார்த்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ அதையும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கால் சுற்று எடுத்துக்கலாம். இந்த மடிப்பு சுருக்கம் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, இப்போ அதுக்கு அளவு மார்க் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும்னு. இப்போ வந்து இதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அந்த கரெக்டாக அந்த காலுக்கு இந்த தொடைய ஜாயிண்ட் இருக்குல்ல, அங்கேருந்து வச்சு நம்ம இந்த மடிப்பு பக்கத்தில் எடுத்தோம்னா 16 இன்ச்சு வருது. ஒவ்வொருத்தங்களும் 20 இந்த மாதிரி வரும். இது கொஞ்சம் சின்ன பொண்ணுன்றனால இவ்வளோ வருது. இப்போ அதில் கொஞ்சம் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே இருக்குது. நான் அதை அப்படியே விட்டுடுறேன், ஏன்னா சுருக்கம் தானே வைக்கிறோம். அதனால் அது இப்படி இருக்கட்டும், 16ஓட இப்படி இருக்கட்டும். ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது, பரவாயில்ல. அந்த மாதிரி விட்டுக்கலாம். அது சுருக்கம் வைக்கிறது வேணால் வச்சுக்கலாம், தாராளமாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம கால் சுற்றுக்கு அளந்தோம்னா அதுலேருந்து 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வளைஞ்சி கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சி பெண்ட் எடுக்கிற ஸ்கேல் இருக்கும், அதை வச்சு நம்ம வளைஞ்சிக்கலாம். இல்லைனா கையில் இப்படி நார்மலாகவே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிகினராக இருக்கும்போது நம்ம அது இதையும் நிறையா வாங்கி வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் நார்மலாகவே ஒரு அடி ஸ்கேல் இருந்தால் போதும். இந்த மார்க்கரை வச்சு அழகாக வரைஞ்சி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து முதல்ல நான்லாம் ஸ்டார்டிங்கிலலாம் எதுவுமே அவ்வளோ வாங்கவே இல்லை. சிஸ்ஸர் மட்டும் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த ஒரு அடி ஸ்கேல் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கோட்டுக்கிட்ட நம்ம கட் பண்ணிக்கிட்டு நம்ம கோடு போட்டோம்ல, அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஜாயிண்ட்டையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து தான் விட்ருக்கோம். கால் சுட்டுக்கிட்ட மட்டும் 1 இன்ச்சு சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றுமே வேலையே இல்லை. ரொம்ப ஈஸி. நம்ம இப்போ தான் தைக்கிறோம், இப்போ தான் பழகுறோன்னா நீங்கள் இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கேத்ரிங் பேண்ட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், இது கொஞ்சம் ஈஸி. இப்போ வந்து அந்த கீழே கால் சுட்டுட்டு மடிப்பு இருந்ததில்ல, அதையும் மடித்தாச்சு, அதையும் வெட்டியாச்சு. இப்போ அந்த தையலுக்கான அளவு விட்டுருப்போம்ல, அங்கேயும் ஒரு குட்டி கட் போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பக்கமே நம்ம எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து மேலே துணி இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிறேன், ஏன்னா துணி அகலம் கம்மி. அதனால் வந்து அந்த பக்கம் எடுக்கும்போது கொஞ்சம் ஷார்ட்டேஜ் வரும். அதனால் இந்த மேலே மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் இருக்குது துணி,
அந்த பேண்ட்டுக்கிட்ட வெட்டினோம்ல அதுக்கிட்ட மேலே இருக்குது அந்த துணியை எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்மளோட 2ஆக மடித்து 4 துணியாக இருக்குது. அந்த 4 வந்து அப்படியே 2ஆக மடித்து போட்டு வச்சுருக்கோம். அது வந்து மடிப்பு ஒரு பக்கம் இருக்கும், ஓப்பன் ஒரு பக்கம் இருக்கும். அப்போ வந்து நமக்கு மடிப்பு பக்கமாக இருந்தாக்கா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 பக்கம் ஜாயிண்ட் போடாமல் 2 பக்கத்தில் ஜாயிண்ட்டு முடிஞ்சிடும். இல்லைன்னா 4 பக்கமும் ஜாயிண்ட் வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த கால் போட்டு வெட்டணும் பார்த்தீங்களா, அதனால தான் இந்த மாதிரிலாம் வெட்டணுன்றது. இப்போ வந்து அது ஸ்ட்ரைட் கோட் போட்டு நம்ம வந்து ஈவனாக மறைச்சி வெட்டிக்கலாம். ஈவனாக வெட்டிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அளவு பேண்ட் எடுத்துக்கலாம். அளவு பேண்டில் அந்த பேண்ட்டு சுற்று, அந்த பெல்ட்டோட சுற்று எவ்வளோ, இடுப்பு பட்டியோட சுற்று எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து அந்த சுற்று எடுத்துக்கலாம். சுற்று எடுக்கும்போது நம்ம ஜாயின் பக்கத்தில் வச்சுக்கிட்டால் கொஞ்சம் கரெக்டாக வரும். ஏன்னா அது பக்கம் கொஞ்சம் ஓப்பன் இருக்கனால, மேலே வந்து ஓப்பன் இருக்கனால கொஞ்சம் அளவு கரெக்டாக வரும். இது 7.5 இருக்குது. இப்போ வந்து நம்மளோட அவங்கவுங்க அளவு பேண்டில் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு, இது நார்மலாக யார் வேணாலும் ஒரு அளவுக்கு ஓரளவுக்கு யார் வேணாலும் போடலாம். நார்மலான அளவு தான். நீங்கள் பேண்ட் எடுத்துக்கோங்க, பேண்ட்டில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பேண்ட்டில் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து மேலே வந்து மடித்து விட்டுக்கிறதுக்கு இந்த ரோப்பு நாடா உள்ளே விடுவோம்ல, அதுக்கு வந்து அளவு கொட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஹைட் எடுத்துக்கலாம். ஹைட் வந்து 7.5, அதில் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 8 இன்ச்சு எடுத்து அங்கே குறித்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்மளோட இடுப்பு சுற்று, அந்த இடுப்பு பட்டியோட சுற்று எடுத்துக்கலாம். சுற்று எடுத்துக்கிட்டால் 11.5 வருது. அதில் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 12 வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு போதும், இது கரெக்டாக இருக்கும், மாறுபடாது, கொஞ்சம் கூட மாறுபடாது. 1/2 இன்ச்சு சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் மடித்து தைக்கிறதுக்கு வேணும்ல ஓப்பன் சைடுக்கு. இப்போ வந்து அப்படியே அது ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கலாம். எது வந்தாலுமே ஒரு ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக விழுகும். அந்த கரெக்டாக கட் பண்ணலாம், கோணல் மானம் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணலாம். இப்போ அவ்வளோதான், இதோட நம்மளோட கட்டிங் வேலை முடிஞ்சிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஈஸியாக கற்றுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை கட்டிங் பண்ணிட்டாக்கா அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் அதையும் வேணால் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் இதை நான் மேலே கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம நாடாவுக்கான வெள்ளை கலர் போடாமல் நம்ம வந்து இதிலே போட்டுக்கலாம். இதே கலர்லேயே போட்டுக்கலாம். துணி இருக்கிறதுனால இதே கலர்லேயே போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளை கலர் நாடாயை கோத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கட்டிங் வேலை முடிஞ்சிச்சு. இந்த வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.